வெள்ளை சோள மாவு சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சோள மாவு எடுத்திருக்கேன். தேவையான காய்கறிகள் புதினா, மல்லி, பூண்டு, வெங்காயம் அவ்வளோதான். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் குக்கரில். நெய் சூடானதுக்கப்புறமா 3 பல் பூண்டை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது நெய்லேயே பொரியும் போது நல்லா வாசனை வரும் அந்த பூண்டோடது. ஒரு 4 சின்ன வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். காய்கறி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கொஞ்சமாக புதினா, மல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை குடித்தோன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் 1/2 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கும். நைட்டில் குடிச்சிட்டு தூங்கும்போது வெள்ளை சோள மாவையும் கரைச்சி நம்மளுக்கு சூப் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரை மூடி 7லேருந்து ஒரு 10 விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காய் நைஸாக வெந்துடும். அது வேகும் போதே அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் இந்த மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ நான் காரத்துக்கு வந்து ஜஸ்ட்டு மிளகு, சீரகம் வறுத்து பொடி பண்ண பவுடர் இருக்குது, அதை மட்டும் நான் சேர்த்துப்பேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இல்லை தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா லைட்டாக ஒரு 3 சொட்டு லெமன் மட்டும் ஊற்றி குடித்தோன்னாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப் வந்து வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியானது. நம்ம ஈவினிங் டைமில் நம்ம குடிக்கலாம். இந்த சூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.